அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். காலையில் எழுந்த உடனே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு எளிமையான பயிற்சியை மருத்துவர்கள் சொல்கிறாங்க. பயிற்சின்னு இல்லை, பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். என்ன, காலையில் எழுந்த உடனே காப்பி டீ குடிக்கிறோம் இல்லைங்களா, இதுக்கு முந்தைய ஒரு 5 டம்ளர் தண்ணி குடிங்கன்றாங்க. இருங்க, இப்போ எந்திரிச்சு போயிடாது தண்ணி குடிக்கிறது, முழுக்க கேட்டு போங்க. இந்த தண்ணி குடிக்கிறதுல உடம்பு முழுவதும் இருக்கிற அந்த கழிவுகள், கசடுகள் இதெல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது. கிட்னி ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அது மட்டும் இல்லை, இந்த தண்ணீர் உள்ளுக்குள் அதிகமாக செல்ல 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 உடம்பில் தோல் நல்ல பளபளப்பாக மாறுகிறது அப்படின்னு இதுக்கு நிறைய நன்மைகளை நம்முடைய மருத்துவர்கள் பட்டியலிட்டு சொல்கிறாங்க. பாருங்க, காலையில் எழுந்தவுடனே நம்ம குடிக்கிற சாதாரண தண்ணி, அதில் உண்மையில் அதில் நீங்கள் எந்த விதமான சேர்க்கையும் செய்ய வேண்டாம். இந்த 5 டம்ளர் தண்ணி உள்ளே போனால் அது இவ்வளவு நன்மைகளை உடம்புக்கு அளிக்கிறது. இதுக்கு ஏதாவது சிரமப்படணுமா, நூற்றுக்கணக்கில் ஏதாவது செலவழிக்கணுமா? ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த தண்ணீர் குடிப்பதனால் கிடைக்கக்கூடிய நேர்முகமான ஒரு பலன் என்ன அப்படின்னா, தொண்டை இரவெல்லாம் தண்ணியே இல்லாமல் வறண்டு போயிருக்கும், ட்ரைனஸ் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அது உடனடியாக தீர்கிறது. இது நேர்முக பலன். ஆனால் உள்ளுக்குள் இருக்கிற முக்கியமான உறுப்புகள் எல்லாம் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுகிறது. தூங்கிட்டு இருக்கிற ஒருத்த முகத்தில் பளிச்சுன்னு தண்ணி அழிச்சிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மாறுறானே, அது மாதிரி நீங்கள் குடிக்கிற இந்த தண்ணி இருக்குது, அது ராஜ உறுப்புகள்னு உள்ள சொல்கிறோமே, கணையம், நுரையீரல், அப்புறம் சிறுநீரகம், இந்த ராஜ உறுப்புகள் மேலெல்லாம் அப்படி போய் பளிச்சுன்னு தண்ணி தெளிச்சா மாதிரி அது அப்படியே சிலுத்து எழுந்துக்குது. இது எல்லாம் மறைவாக நமக்கு கிடைக்கிற பலன்கள், மறைமுக பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஏதோ தண்ணி குடிக்கிற மேட்டர் பற்றி இல்லைங்க, அதுவும் ஒரு முக்கியமான செய்தி தான். இன்னிலிருந்து இதுவரை செய்யாத நீங்கள் அதை தொடர்ந்தால் அது ஒரு மகிழ்ச்சி தான், ஆரோக்கியம்தான். ஆனால் இதை ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே ஒரு பாடமாக நம்முடைய ஆச்சாரிய ரஜினிஷ் ஓஷோ சொல்கிறார். என்ன, நீங்கள் எதை செய்தாலும் அதனுடைய நேர்முக பலன்கள் மட்டுமல்லாமல் அதற்கான மறைமுக பலன்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இப்போ ஒரு பையனை பார்த்து திட்டுறாரு அப்பான்னு வச்சுக்கோங்களேன், அறிவு இருக்காடா உனக்கு அப்படின்னா, அவர் திட்டுற அந்த சொல் அவன் மனசில் பதியுது. இது நேர்முக பலன். அவன் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருந்தால் அப்பா திட்டுறாரேன்னு ஓடி போயிடுவான். அப்பா திட்டுற அளவுக்குலாம் இப்போ பிள்ளைங்க வச்சுக்கிறது இல்லை. அப்பாக்களும் பிள்ளைங்களை திட்டிலாம் வளர்க்குறது இல்லை. அப்போல்லாம் அப்பா வராருனாலே நாங்களாம் எந்திரிச்சு உள்ளே ஓடிடுவோம், அப்பா கண்ணிலே படக்கூடாதுன்னு. தோலை உரிச்சு விடுவோம், பிச்சு விடுவேன். அப்படிங்கிறது அப்பானாலே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு ஒரு ரஜினி சிவாஜி படத்தில் பேசுவார். அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பார்ட்டி தான் அவர். இப்போல்லாம் அப்பாலாம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். பசங்க அப்பாக்களை வளர்க்குறாங்க, அந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு. அப்பா கிட்டக்க இது மாதிரி அவர் கடுஞ்சொல் சொல்லிட்டாருன்னா அந்த புள்ள மனசில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ அந்த கடுஞ்சொல் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. காலப்போக்கில் அப்பா மகன் உறவுலேயே ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் உருவாகிறது. எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்கிற அப்பாவை பிடிக்குமா பிள்ளைங்களுக்கு? கொஞ்சம் திட்டுற மாதிரி நடிக்கணும், அதே நேரம் அது அன்பு பாசத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறதும் பிள்ளைங்களுக்கு புரியணும். அது புரிகிற மாதிரி அப்பா நடந்துக்கணும். சரி, அப்போ எந்த ஒரு செயலுக்குமே நேர்முகமான விளைவும் உண்டு, மறைமுக விளைவும் உண்டு. நீங்கள் செடிக்கு தண்ணி விடுங்க, அந்த செடியில் ஒரு மலர்ச்சி இருக்கும், உடனடியாக அப்படியே வாடி போயிடுது. நீங்கள் தண்ணி விட்ட பிறகு ஒரு 1 மணி நேரம் கழித்து பாருங்கள், அதுவே கொஞ்சம் அப்படியே தெம்பு அப்படி நிமிந்து உக்காந்த மாதிரி இருக்கும். இது நேர்முக பலன். அதிலே பூக்கள் வருவது, அந்த பூ மலர்ந்து வாசனை பரப்புவது, இது மறைமுகமாக அடுத்து நடக்கப் போகிற ஒன்று. அது இப்போவே கண்ணுக்கு தெரியாது, மறைவாக இருக்கு. எந்த ஒரு செயலுக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. நாம் எல்லோருமே நேரடியாக தெரிகிற விளைவுகளைத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கி இந்த பொண்ணுக்கு இந்த பூவை கொடுத்தா அவள் மகிழ்ச்சி அடைவாளா, நான் அவகிட்டக்க என்னை நல்லவனாக காமிச்சிக்கிட்டா அவள் என்னை காதலிப்பாளா, கல்யாணம் செய்வாளா அப்படின்னு இதைத்தான் பசங்க யோசிக்கிறாங்களே தவிர, அதுக்கு பிறகு அவளோடு வாழப்போகிற அந்த வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுன்றத பல பசங்க யோசிக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டா அது ஒரு கெத்து, அவகிட்டேருந்து எஸ்ன்னு ரியாக்ஷன் வந்துட்டா ஒரு கெத்து.
பிரேக்கப் ஆனால் அது அதை விட பெரிய கெத்து. இப்படி திரியிறவரான் இருக்கிறான். இவங்களாம் என்ன அடிப்படையில் தான் காதல் திருமணம் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. சரி, அதை விடுங்க. ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த இரண்டையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்ஷ்மெலன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஜப்பானில் பள்ளிக்கூடத்திலே இதை செய்து பார்த்துருக்கிறார்கள். ஒரு 10 பிள்ளைங்களை ஒரு அறையில் வச்சுட்டு, பள்ளிக்கூட பிள்ளைகள் 10 பிள்ளைங்களை கொடுத்து வச்சுட்டு, அவங்க எல்லார் கையிலையும் அந்த பரிசோதனை பண்ணுறார் பாருங்க. அவர் எல்லார் கையிலையும் ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கிறார், கோன் ஐஸ்கிரீம். அவங்க எல்லாம் கையில் வச்சுட்டு சாப்பிட போகிறப்ப, அந்த குழந்தைங்க ஆவலாக ஐஸ்கிரீம் கொடுத்தா சாப்பிட போகும்ல, சாப்பிட போகிறப்ப ஆல் ஆஃப் யூ வெயிட் அ மினிட், தேர் இஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் யூ அப்படின்னு இருக்கிறார். என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்னோடனே அவர் சொல்கிறார் பாருங்க, இப்போ நான் வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வருவேன். நான் திரும்ப வர வரைக்கும் இந்த ஐஸ்கிரீமை யாரெல்லாம் சாப்பிடாமல் வச்சுருக்கிறீங்களோ, யாராவது சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் நான் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் யார் இது சாப்பிடாமல் அப்படியே வச்சுருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் இன்னொரு ஐஸ்கிரீம் கப் தருவேன், கோன் ஐஸ்கிரீம் தருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு போயிட்டார். இது அவர் செய்கிற அந்த பரிசோதனை, அந்த பிள்ளைங்க எப்படி இதற்கு நடக்கின்றன, அவனுடைய ரியாக்ஷன் என்ன, எதிர்வினை என்னன்னு பார்க்குறாங்க. இப்போ சில பிள்ளைங்க என்ன பண்ணுது, ஆவலாக அவர் எப்போ திருப்ப வருவார் அப்படின்னு வாசலை பார்க்குது, கையில் இருக்கிற கோன் ஐஸை பார்க்குது, வாசலை பார்க்குது, கையில் இருக்கிற கோன் ஐஸ்கிரீம் பார்க்குது, அவர் எப்போ வருவார்னு. சிலதுங்க ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க, அப்புறம் சரிடா வரும்டா, அவர் எப்போ வருவாருன்றதுலாம் தெரியல, இதுவோ உருகிக்கிட்டு இருக்குது, அவர் எப்போ வருவார்னு சஸ்பென்ஸாக இருக்குது. அப்புறம் அவரும் வராமல் இதுவும் உருகி போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சிலதுங்க சாப்பிட்டுச்சு. சிலதுங்க எப்பா அவர் வராமையே போயிட்டார்னா என்ன பண்ண முடியும், அது நிச்சயம் இல்லை, நம்ம இதை சாப்பிட்ருவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு இதை சாப்பிட்டுடுச்சு. இந்த பிள்ளைகளிலேயே சாப்பிட்ட பிள்ளைகள் சாப்பிடாத பிள்ளைகள் இருவரையும் தனித்தனியாக பிரித்து ஒரு 10 ஆண்டு காலம் அவர்களுடைய வளர்ச்சியை கவனித்திருக்கிறார்கள். அப்புறம் ஜப்பான்காரனா சும்மாவா, இன்றைக்கி சும்மா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டுருவானா. இந்த 10 ஆண்டு காலம் இந்த பிள்ளைகளை அணுகி அவர்களை ஆராய்கிற பொழுது, அவர்களுடைய வளர்ச்சி படிம நிலையை பார்க்கிற பொழுது ஆச்சரியமான ஒரு உண்மை என்ன தெரியுங்களா, அவர் வந்த பிறகு சாப்பிடலான்னு பொறுமையாக இருந்த பிள்ளைகளுக்கு பொறுமை, நிதானம், எதிர்காலத்தை பற்றிய அக்கறை, திட்டமிடுவது, இந்த குணங்கள்லாம் இருந்திருக்குது. அவர் வருவார்லாம் தெரிலப்பா, சாப்பிட்ருவோம்ப்பா அப்படின்னு இந்த சாப்பிட்டார்களே, இந்த பிள்ளைகளிடத்தில் இந்த பண்புகளை பார்க்க முடியவில்லை. இவர்கள் அளவுக்கு காத்திரமாக இவர்களுக்குள் அந்த மேலான பண்புகள் படியவில்லை. அப்போ இந்த பிள்ளைகள் இப்போ சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அடுத்தாப்பில் வரப்போகிற அதையும் கணக்கில் எடுத்து கொண்டு காத்திருக்கிறார்கள் அல்லவா. இவர்கள் வளர்ச்சி தான் ஆரோக்கியமானதாக இருந்திருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் இப்போதைய பலன், இதற்கு பின்னால் இருப்புகின்ற பலன், இரண்டையும் கணக்கில் எடுத்து கொள்ளுகிறவர்களுக்கு வாழ்க்கை ஐஸ்கிரீம் மாதிரி குளிர்ச்சியாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.